அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தினந்தோறும் மகரிப் தொழுகைக்கு பின்பாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழிகாண்பித்த நபிமொழிகளில் சில செய்திகளையும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சஹீஹ் புகாரியினுடைய 614வது செய்தியாக இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் குறித்து ஒரு முக்கியமான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எந்த ஒரு வணக்க வழிமுறையாக இருந்தாலும் தனக்கென்று எதையும் எதிர்பார்க்காத ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர்கள். எனக்கென்று செல்லும் இது வேண்டும், எனக்கென்று பொருளாதாரம் இது வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதையும் யாரும் கேட்டது கிடையாது. அந்த அடிப்படை வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர்கள் நம்முடைய மனித சமுதாயத்தை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாங்க. என்னுடைய மக்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழைத்து, எனக்காக ஒரு ஆசை இருக்கின்றது. அந்த ஆசை என்னவென்றால், இறைவனிடத்தில் நாளை மறுமையில வசீலா என்ற ஒரு பதவியை அல்ல வச்சிருக்கிறான். அதை மனிதர்கள்ல ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அல்ல கொடுப்பான், வேறு யாருக்கும் அல்ல கொடுக்க மாட்டான். எனக்கு அந்த வசீலா என்ற பதவி வேண்டும். அதற்காக இறைவனிடத்தில் அதிகமான அளவுக்கு செலவாத்த சொல்லுங்க. இந்த செலவாத்தை நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நாளை மறுமையில எனக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பதவி என்னவென்றால் இந்த வசீலா என்ற பதவி. இறைவனுக்கு நெருக்கமான முதல் இடத்துல நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய ஆசையை மக்களுக்கு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்கன்னா, ஒரு மனிதர் தொழுகைக்காக வாங்க சொல்லுகின்றார். வாங்க சொன்ன உடனே நீங்கள் சலவாத்தை சொல்லுங்க. தொழுகைக்காக தயாராயிட்டார், தொழுது கொண்டு இருக்கின்றார். தொழக்கூடிய நேரத்தில் அத்தையாத்துல நீங்கள் சலவாத்தை சொல்லுங்க. ஜனாசா தொழுகை நடத்துறோம். அந்த ஜனாசா தொழுகையில முதல் தக்பீருக்கு பின்பாக அல்ஹம்துலில்லாஹ் ஓத வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பின்பாக நீங்கள் சலவாத்தை ஓதுங்கள். சலவாத்தை எல்லா இடத்தையும் ரசூலா சொல்றாங்க. முதல் இறையச்சத்தினுடைய முதல் அம்சம் தொழுகை. தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கும் போது சலவாத்தை சொல்லுங்க. தொழுகை நீங்க உள்ள வரக்கூடிய நேரத்துல அத்தையாத்திலும் சலவாத்தை சொல்லுங்க. எல்லா நேரத்திலும் நீங்கள் சலவாத்தை சொல்லுங்க. என் மீது நீங்கள் ஒரு முறை சலவாத்தை சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது 10 முறை அறிவுறுகின்றான். வலியுறுத்தக்கூடிய ஆர்வம். ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ் சொல்லும் போது இந்த சலவாத்தை குறித்து தான் அதிகமான முறை சொல்லி காட்டுறாங்க. வெள்ளிக்கிழமையில அதிகமான ஒரு சலவாத்து ஓதுங்க. என் மீது யாரெல்லாம் செலவாத்து சொல்லவில்லையோ அவன் தான் ஆக கஞ்சன் என்று ரசூல் சொல்றான். என்னுடைய பெயர் சொல்லக்கூடியதை நீ கேட்கிறீங்களா? என்னுடைய பெயர் உச்சரிக்கக்கூடியதை நீங்கள் கேட்கிறீங்களா, படிக்கிறீங்களா? அந்த நேரத்தில் என் மீது செலவாத்தை சொல்லுங்கள். நீங்கள் செலவாத்து சொல்லக்கூடிய நேரத்தில் மறுமையில எனக்கு அது எடுத்து காண்பிக்கப்படும். யாரெல்லாம் செலவாத்து சொன்னீர்களோ உங்களுக்கான நாளை மறுமையில நான் பரிந்துரை செய்வேன். அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை. தனக்கென்று எதையும் விரும்பாத அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த செலவாத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எனக்காக இறைவனிடத்துல வசீலாவை தேடினால், இந்த செலவாத்தை சொன்னால் நாளை மறுமையில் உங்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன் இறைவனிடத்துல. மல்சர் மைதானத்துல தந்தை விட்டு ஓடுவாரு, தாய் ஓடுவாங்க, மகன் ஓடுவான், பிள்ளை ஓடுவான், எல்லாரும் ஓடிக்கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்துல நான் உங்களுக்காக பரிந்துரை செய்வேன். எனக்காக யார் செலவாத்து சொன்னாரோ அவர்களுக்காக. சரி, செலவாத்தை குறித்து ரசூல் அதிகமா சொல்லி காட்டுறாங்க. செலவாத்துனா என்ன? முதல்ல ஏன் செலவாத்தை சொல்ல வேண்டும்? அதனுடைய அர்த்தம் என்ன? அதை பற்றியாக அல்லாஹ்வுடைய என்ன சொல்லி இருக்கிறாங்க? பெரும்பாலும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்லக்கூடிய செலவாத்தை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த செலவாத்தை குறித்து ஏன் அல்லாஹ்வுடைய ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க? அதனுடைய சொல்லக்கூடிய பொருள் என்ன? ஏன் அதை சொல்ல வேண்டும் என்ற செய்தியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நேரத்திலையுமே அல்லாஹ்வுடைய சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய நாம் செலவாத்து சொன்னோம் என்றால் மறுமையில அல்லாஹ்வுடைய எடுத்து காண்பிக்கப்படும். நமக்கு இறைவன் 10 முறை அறிவுறுகின்றான். நமக்கா அல்லாஹ்வுடைய பரிந்துரை செய்வார்கள். இந்த அனைத்து அமல்களையும் அனைத்து சிறப்புகளும் நாம் செலவாத்து சொன்னால் நமக்கு கிடைக்கும். அதை சரியான முறையில் இனி பின்பற்றி நாளை மறுமையில சிறப்பான அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பை ரஹ்மான் நம் அனைவருக்கும் வந்து விடுவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.